கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய வார்த்தைக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கிலும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்புக்கு உண்டாகுவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றதுக்கு என்னப்படக்கூடாது, வெட்கப்படவே கூடாது. அதுதான் நமக்கு தேவ பலன். ஸ்தோத்திரம். நான் என்ன பண்ணுவேன்னா, சில காரியத்திலிருந்து விடுபடுவதற்காக நிறைய ஆலோசனை செய்கிற வேலையில கர்த்தர் ஒரு விஷயத்த சொன்னார். வெள்ளிக்கிழமை ஆயிட்டு அந்த போராட்டம் வருதா, நீ என்ன பண்ணு, தேவ பிள்ளைகளோடு போன் பண்ணி அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அந்த இடத்துல இருந்து அவனுக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று சொல்லு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். சுவிசேஷம்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டார். அவர் உயிரோடு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். திரும்ப நியாயாதிபதியா வரப்போகிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி கொண்டு இயேசுவே கர்த்தர் என்று உண்மையின் முத்தமா ஜெபிங்க. அதுதாங்க ரட்சிப்புன்னு சொல்றதாங்க சுவிசேஷம். மார்க் 8:34 34-35 இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்கள் எல்லாத்தையும் தம்முடைய வரவழைச்சு அவங்கள பார்த்து சொல்றாரு, தம்முடைய நண்பர்கள், சீஷர்கள், சுத்தி இருக்க மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். சிலுவை எடுத்துக்கொண்டு வரக்கணும்னா சிலுவையை தூக்கிட்டு நம்ம சிலுவைக்கு போறது கிடையாது. உலகத்தில் இருக்கிற ஆசைகள், உலக மனுஷன் சொல்ற புறஜாதிகள் சொல்ற நடைமுறைகள்லாம் கடைபிடிக்காம அவங்கள்ல இருந்து நம்ம வேறு பிரித்து இருக்கணும். அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு நம்ம நினைச்ச கூடாது, இடைபடக்கூடாது. அடுத்தவனை கெடுக்கணும்னு சொல்றனா அது தேவனுடைய சித்தமே கிடையாது. தேவ ரூபமா இருக்கிற எந்த ஒரு மனுஷனுக்கும் கேடு நினைக்க கூடாது, பொல்லாங்கு நினைக்க கூடாது, அவனை நக்கல் பண்ணக்கூடாது, அவனை கிண்டல் பண்ணக்கூடாது, அவனை அழிக்கிறதுக்கான எந்த விஷயத்திலும் நம்ம இடைபடவே கூடாது. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல ஜீவிக்கிற எல்லா மனுஷனும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். கர்த்தரை பற்றி அறியாத மனுஷர்களுக்கும் நாம் கேடு நினைக்காமல் இருக்கிறதா அவருடைய சிலுவை எடுத்து பின்பற்றுகிறது. மார்க் 8:35 சொல்றாரு, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். இயேசுக்காக ஒருத்தர் என்ன பண்றான், சொன்னனால என்ன அடிச்சு கொள்றாங்களா, ரொம்ப சந்தோஷம். ஸ்தேவான் உயிரோடு கல்லெறிஞ்சு கொண்டாங்க. அவன் என்ன சொல்றான்னா, இயேசுவை பத்தி அவன் சாட்சி சொல்றான். இயேசுவை பத்தி சாட்சி சொல்லுகிற சூழ்நிலையில ஸ்தேவான கல்லை கொண்டு சுத்தி இருக்கிற எல்லாரும் எரிகிறாங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமாங்க, கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இயேசுக்குள்ள இன்னும் வரலங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸ்தேவான் இயேசுவை பத்தி சொன்னா, அவனை கல்லை எரியும் போது உயிரோட உள்ள உட்கார வச்சுட்டு சுத்தி எல்லாரும் கல் எடுத்து எரியிறான். கல்லு எரிஞ்சு அணைஞ்சாங்க, கொன்னாங்க. ஒவ்வொரு கல்லும் தலையில அடிக்கும், எங்கெங்க அடி பட்டிருக்கும், ரத்தம் சிந்தும், வலி தாங்க முடியாது, மூச்சு விட முடியாது. அவ்வளவு வேதனையிலும் அவனுக்கு உள்ள இருந்த தேவ அன்பு என்ன பண்ணுச்சு தெரியுமா, பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று தெரியாதிருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தைகள் இவனுக்குள்ள இருந்து வெளியில வருதுன்னா இவன் தேவ ஆவியானவர் இதயத்துக்கு வச்சிருந்தான். இன்னைக்கு நமக்கு எப்படி தெரியுமா, எனக்கு செஞ்சுட்டா இருக்கட்டும், வாய்ப்பு மட்டும் கிடைக்கட்டும், இரு உனக்கு நான் என்ன செய்தேன் வச்சிருக்கேன். வஞ்சன்ஸ் சொல்லுவாங்க அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல. வெறுப்பு, வைராக்கியம். எனக்கு இதை செஞ்சேன்னா நான் உனக்கு 4 மடங்கு செய்வேன், பழி வாங்குவேன். அது தேவ அன்பு கிடையாது. எனக்குள்ளதாக முன்னாடி இருந்தது. உலக காரியத்துல உலக மனுஷனுக்குள்ள போகும்போது இருந்தது. ஆனால் தேவன் உள்ள வந்தவன நான் யாருக்கு செஞ்சனோ அவங்க எல்லாம் டைரக்டா நேர்ல போய் மன்னிப்பு கேட்க சொல்றதுதான் தேவ அன்பு. பெருமை பேசாது, கௌரவம் பார்க்காது. தேவ அன்பு என்ன பண்ணுனா தம்மை தாழ்த்த செய்யும், நம்மளை கீழ்ப்படிய செய்யும். நான் இதை செஞ்சுட்டா மன்னிச்சிருங்க, அப்படி செய்தாங்க தேவ அன்பு. அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மார்க் 8:36 மனுஷன் உலகம் முழுவதும் என்ன பண்ணிட்டான், ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இப்ப உலகம் என்ன பண்ணுன்னு நினைச்சது, ஓடு, இதை செய்ய, இந்த பிசினஸ் பண்ணு, அந்த பிசினஸ் பண்ணு, இப்படி காசு சம்பாதி, அப்படி காசு சம்பாதி, நீ அவ்வளவு காசு என்ன போய் சேர்த்து வச்சிரு. இயேசு கிறிஸ்து சொல்லாரு, நீ எவ்வளவு ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நான் எடுத்துட்டோம்னா நீ சேர்த்து வச்சாலும் யாருடைய இதாகும்?
மனுஷன் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவான சொல்கிறாரு, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஸ்தோத்திரம். ரோமர்ல 1:16 பவுல் சொல்லும்போது, ஸ்தோத்திரம், அவருடைய சுவிசேஷத்தை குறித்து சொல்லுது, நான் வெட்கப்படேன்ங்கிறாரு. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல சொல்றாரு. மார்க் 8:38 ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து. இயேசு நல்லவர், நம்முடைய பாவங்களுக்காக மரிச்சார், உயிரோடு எழுந்துட்டார்னு சொல்றதுக்கு யாரு வெட்கப்படுறாங்களோ, அப்படி வெட்கப்பட்டவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவனை நான் அங்க அழைக்க மாட்டேன். அவனை குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல மனுஷகுமாரன் இவங்க எல்லாத்தையும் கூட பிதாவின் நியாய தீர்ப்பு முன்னாடி நிற்கும் போது, பரிசுத்த தூதரோடு வரும்போது வெட்கப்படுவார் என்றார். நம்ம வெட்கப்படுவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, பெண் பார்க்க போறீங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு அப்படின்னா என்ன பண்ணாங்க, மணப்பெண் என்ன பண்ணும், வெட்கப்படும். ஆனா சில காரியத்தை குறித்து பேச எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருங்க, இதை நான் பேச முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தாருன்னு சொல்ற விஷயத்துக்கு எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவ கடவுளா உள்ள வச்சிருக்க எவன் நினைச்சப்படுது அந்த காரியத்துக்கு வெட்கப்படவே கூடாதான், துணிந்து சொல்லணுமா. ஸ்தோத்திரம். அப்படி சொன்னாதான் அவர் பிதாவுடைய குமாரனா 2ஆம் வருகையில நாம் இந்த உலகத்தை விட்டு மரித்து பூமிக்குள்ள போனாலும் உயிரோடு எழுந்திருப்போம். அப்படி உயிரோடு எழுந்திருக்கும் போது நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க, வெட்கப்படாம என்னை பத்தி நீ சொன்ன, நீ வாப்பான்னு அவர் நம்மளை அழைத்துக் கொள்வார். ரோமர் 1:17 சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, நான் நிறைய காசு வச்சிருக்கேன், நிறைய பணம் இருக்குது, எனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு நோய் வந்துச்சுன்னா அந்த காசெல்லாம் கொடுத்து நான் காப்பாத்திடுவேன், நான் பொழைச்சிருவேன். கொரோனா வந்தபோது எது காப்பாத்துச்சு, ஒரு சின்ன வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம், புதிய புதிய வைரஸ்கள் புதிய புதிய நோய்கள் இன்னும் வரப்போகுதுன்னு வசனம் சொல்லியிருக்கு. ஒரு சின்ன டெமோவுக்கே என்ன பண்ணிட்டாங்க, ஆளை அறந்துட்டாங்க, சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் என்ன பண்ணுச்சு, உயிரை காப்பாத்தல. விசுவாசத்தினாலேதான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி பவுல் சொல்கிறார். விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசம் ஒண்ணும் கிடையாதுங்க, இயேசுவை நான் கடவுள் நம்புறேன், அவர் எனக்கு இந்த பிரச்சனையை மாத்தி கொடுப்பார், அவர் மாத்திரம் எனக்கு போதும், என்னால முடியல, என்னால இந்த காரியத்துல செய்ய முடியல, ஏசப்பா நீங்க வாங்க, ஏசப்பா நீங்க என் இருதயத்துக்குள்ள வாங்க, நீங்க வந்து எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, நீங்க வந்து இந்த பிரச்சனை எனக்கு மாற்றி கொடுங்கன்னு எவர்கள் முழு நம்பிக்கையா இயேசுகிட்ட ஜெபிக்கிறாங்களோ, கண்ணை மூடி ஒரு செகண்ட் ஏசப்பா நீங்க வந்து மாற்றுங்கன்னு சொல்றாங்களோ, முழு இருதயத்தோடு அவரை நம்புகிற எல்லாருக்குமே அவர் கேட்கிறதை கொடுக்க வல்லவரா இருக்கிறார்னு வசனம் சொல்லுகிறது. ரோமர் 4:13 பவுல் சொல்றாரு, அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாய பிரமாணம் என்ன கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல பைபிள் எழுதிக்கிற அந்த வார்த்தைகள் தான் நியாய பிரமாணம். இதை நான் கடைபிடிச்சிட்டேன், நான் ஒழுக்கமா இருந்துட்டேன், பைபிள்ல சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிருவேங்கிறதான் நியாய பிரமாணத்தின் ரீதியான ஒரு நடைமுறை இருந்ததுன்னா அதன் மூலமா பரலோகத்துக்கு போயிறான்னு அந்த காலத்துல மக்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பவுல் இந்த இடத்துல உறுதிப்படுத்துறாரு, நியாய பிரமாணத்தினால என்ன முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க நல்லா ஆபிரகாம் போய் பாரியா, ஆபிரகாம் உங்களுடைய முற்பிதான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஆபிரகாம் இன்னும் எங்களுடைய தகப்பன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஆபிரகாம் விசுவாசின்னு சொல்றீங்களே, அவன் எப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தை சுதந்திரிக்கிறான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் நியாய பிரமாணத்தினால கிடைக்கல. அவன் பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்கிற இயேசு எழுதுற 10 கற்பனைகளை ஃபாலோ பண்ணி அதன் மூலமா அவனுக்கு என்ன இல்ல, உலக சுதந்திரிக்க கிடைக்கல, உலகத்தினுடைய காரியங்களை அவனுடைய சந்ததி பற்றி கொள்ளல, உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவங்க அதன் மூலமா பெற்றுக்கொள்ள. அவங்க எதன் மூலமா பெற்றுக்கொண்டான்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. தேவ பிள்ளைகளே, பைபிளை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதை நம்ம என்ன பண்றோம், அனுதினமும் அதை பற்றி கொண்டு இருக்கிறோம். இது எல்லாம் செஞ்சாலும் இயேசுவை விசுவாசிக்கல, இயேசுவை நம்ம நம்பல அப்படின்னா எல்லாமே என்னது, விருதா. நான் அனுதினமும் சர்ச்சுக்கு போறேன், அனுதினமும் எல்லாம் பண்றேன், பட் நான் இயேசுவை இன்னும் நான் நம்பல, எனக்கு அதை செய்வார்னு நான் முழுவதும் உள்ள வரலன்னா, நம்ம ஆலயத்துக்கு போய் நம்ம என்னென்ன பண்ணி இந்த மீட்டிங்ல நீங்க எந்த மீட்டிங் போய் அட்டெண்ட் பண்ணாலும்
விடுதலை கிடையாது. விடுதலை எதனால வரும்? அற்புதம் எதனால நடக்கும்? அதிசயம் எப்படி நிறைவேறினா, என் குடும்பத்துல இது நிறைவேறினா நீ ஏசப்பாவை நம்புனா மாத்திரம் தாங்க கிடைக்கும். ஸ்தோத்திரம். ரோமர் 1:18 சொல்லுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபத்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சத்தியம் சில உண்மையான விஷயங்களை சொல்லணும், நான் நல்லது படணும்னு எந்த மனுஷன் எழும்பி வரணும். உதாரணத்துக்கு அரசியல் எலெக்ஷன்ல நீங்க ஒரு நல்ல மனுஷனா நின்னு இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும், இந்த 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 கிராமத்தை நான் இப்படி மாத்தணும், இல்ல இந்த இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று நான் இந்த தொகுதியில நின்று இந்த மக்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுக்கணும், இவர்களை நான் பொருளாதாரத்துல உயர்த்தணும்னு நினைச்சு லஞ்சம் வாங்காம யோக்கியமா ஒரு மனுஷன் நிக்கணும் சொன்னானா, சுத்தி இருக்க எல்லா ஐயக்கணும் சேர்ந்து அவனை கொண்டுருவாங்க காசை கொடுத்து. அதான் வசனம் சொல்லுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற எல்லா மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னேன். இது மாதிரி நிறைய காரியங்கள் உண்மையா நடக்கக்கூடியவர்களை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாராம், ஒரு தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது, நடக்க போகுதுங்க. உண்மையும் உத்தமமா லஞ்சம் வாங்காம உலகத்தில் நியாயமா செய்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் மாத்திரம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நியாயமா நடக்குகிற மனுஷர்களையும் கொல்லுறாங்க. அவங்களுக்கு விரோதமா தேவ கோபம் வரும்னு வசனம் சொல்லுது. அவங்களுக்கு என்னன்னா, தேவனை குறித்து வெளிப்பாடுகள் இருந்தும் இவர்தான் கர்த்தர்னு தெரிஞ்சும் இயேசு கிறிஸ்துவ அவங்களுக்கு சொல்லியும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ரோமர் 1:19 சொல்லியிருக்கு, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 21ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டார், இவர்தான் ரட்சகர்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பத்தி தெரியுது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணல, தேவனை மகிமைப்படுத்தலையாம், அவரை ஸ்தோத்தரிக்கலையாம். ஏசப்பா நன்றிப்பா, தூங்குறதுக்கு முன்னாடி ஏசப்பா நன்றிப்பா, அந்த நல்ல நாளை கொடுத்தீங்கப்பா, இம்மட்டுமா பாதுகாத்தீங்க, ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு தூங்குறது. காலையில எழுந்த உடனே ஏசப்பா நன்றிப்பா, ரொம்ப ஸ்தோத்திரம்பா, நான் தூக்கத்துல இருந்து நான் சாகாம உயிரோடு என்னை எழுப்பி இருக்கிற உமக்கு நன்றிப்பா, இனி நான் உங்க இந்த நாள்ல உமக்காக நான் எதை செய்யணும்னு நீங்க நடத்துங்கப்பா, உமக்கு உண்மையா ஓடணும்பான்னு அவர் துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவதை தவிர வேற எதையுமே உங்ககிட்ட என்கிட்ட அவர் கேட்கல. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஸ்தோத்திரம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பாவை துதிக்கல, அவரை மகிமைப்படுத்தல, அவர் ஸ்தோத்தரிக்கல. ஆனால் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். பிசாசு தேவ பிள்ளைகளுக்கும் சரி, உலகத்தில் இருக்க புறஜாதி மக்களுக்கும் சரி, எங்க பிரச்சனையை வைக்கிறாங்கன்னா சிந்தனைக்குள்ளதான் பிரச்சனை வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சிந்தனைக்குள்ள என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிந்தனைக்குள்ளதான் அவன் கலைகளை விதைப்பானாங்க. என்ன மாதிரி கலைகள்? ஸ்தோத்திரம். ஒரு தலை பாரத்தோடு, ஹல்லேலூயா, குழப்பத்தின் சூழ்நிலையோடு, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், காரியத்துல என்ன செய்யணும்னு தெரியல, காரியம் எப்படி போகணும்னு எனக்கு புரியல, என் சிந்தனைக்குள்ளதாக நான் அநேக காரியங்களை யோசிச்சு 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 யோசித்து மாற்றி 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 சிந்தனை மேல் சிந்தனைகள் எனக்குள்ளதா போனாலும் அது வேதனையையும் அது துக்கத்தையும் அது மன பாரத்தையும், ஓ ஹல்லேலூயா, அடிக்கப்பட்ட மிருகத்தை போல, ஓ ஹல்லேலூயா, அழிவுக்கு நேரா என் தோள்களின் மேலா ஒரு பாரத்தை வைத்துக் கொண்டு செல்கிற ஓ மனுஷா, கர்த்தருடைய வார்த்தை உனக்காய் இடைபெட்டு வருகிறது. உன் சிந்தனைகளில் இருந்து, உன் செயல்களில் இருந்து இதோ ஒரு விடுதலை, உன் பாரத்தை உன்னை விட்டு நீக்கி போடும்படியாய் கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி, உன் கைகளில் இருந்து, உன் சிந்தனையில் இருந்து இப்பொழுது அந்த போராட்டத்தின் கிரியைகளை பிடுங்கி வெளியே எழுகிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து அனுப்புகிற பிதாவே காரியத்தை நடத்துக. வெளியே போ பிசாசே, சிந்தனைக்குள்ளதாக போராடுகிற பிசாசே வெளியே போ. ஹல்லேலூயா. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிற ஆவியில பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நீரே ரட்சிப்பை கொடுங்க, நீரே சமாதானத்தை கொடுங்க.
உங்கள் இருதயத்திற்குள்ளதாக தேவ சமாதானம் முழுவதுமாய் இடைவிட்டு வரும்படியா செபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ரத்தம் உங்களை முழுவதுமாய் கழுவி முழுவதுமாய் ரட்சித்து இந்த சிந்தனையும் இந்த கிரியைகளையும் வேறெடுத்து போடும்படியா செபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், சிந்தனைக்குள்ளதாக அப்படி ஒரு குழப்பங்கள், சோல்டர் மேல ஒரு பாரத்தை வச்சுட்டு போற மாணிக்கு அநேக நாட்களா போராடிக்கிட்டு இருக்க பிசாசின் ஆவி ஓடிடுச்சு. தேவ மனுஷா, கர்த்தர் இதை உன் ஜெபத்தின் நிமித்தமாய், உன் இருதய ஏக்கத்தின் நிமித்தமாய், உன் சிந்தனையிலிருந்து அதை கலைந்து போட்டு உன் குடும்பத்தின் காரியத்திலும் ஏதோ புதிய வழியை உனக்காய் ஒருக்கி தருகிறார். ஹல்லேலூயா. குழப்பத்தின் ஆவி வெளியில போயிருச்சு, கட்டி வச்சிருந்துச்சு, சோல்டர் மேல போட்டு நடந்துகிட்டு இருந்தா எல்லாம் வெளியில ஓடிடுச்சு. ஸ்தோத்திரம். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். இன்னைக்கு உலக மனுஷனை கொஞ்சம் நீங்க பாருங்களேன், எல்லாருக்கும் ஒரு சிந்தனை. பிசாசு என்ன பண்றான், இந்த சிந்தனைக்குள்ள பூந்துட்டுதான் he is giving the world best ideas. அவன் என்ன பண்ணுவான், உலகத்துல தரமான ஐடியா மாதிரி என்ன பண்ணுவான், நம்ம மண்டைக்குள்ள உட்கார்ந்துட்டு கொடுப்பான். புறஜாதி மக்களுக்கு கொடுத்தாலும் அவன் கண்டுக்க மாட்டான், அவன் அந்த இதுல இருக்கான், அவனை பிச்சை பிசாசுக்கு ஒரி கிடையாது. ஏசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு ஏசப்பா முக்கியம் வேதத்தை வாசிக்கிற மனுஷனுக்கு சிந்தனைக்கு உள்ள போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்றானா, நீ என்ன பையே இந்த பிளானை இப்படி எக்ஸிக்யூட் பண்ணிரு, இந்த விஷயத்தை இப்படி நடத்துன்னு சிந்தனைக்குள்ள குழப்புகிறதான் பிசாசின் ஆவி. அதுக்குத்தான் வசனம் சொல்லுது, தங்கள் சிந்தனையில அவரை இயேசு கிறிஸ்துவ துதிக்காம மகிமைப்படுத்தாம மனுஷனுக்கு புறஜாதி மனுஷனா தன்னுடைய சிந்தனையில வீணரானா. அவருடைய அந்த சிந்தனையில சிந்திச்சு 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 அநேக காரியங்களை சிந்திச்சு வாழ்ற வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாம அவருடைய இருதயம் என்னதான் இருள் அடைஞ்சிருச்சான். ஸ்தோத்திரம். ரோமர் 1:25 பவுல் சொல்றாரு, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்கிறார்கள். அவரே என்றென்றும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். சிருஷ்டிகர்னா யாரு கேட்டீங்கன்னா, நம்மளை படைச்ச தேவனை துதிக்கிறத விட்டுட்டு அவர் படைப்பா வச்சிருக்கிற கழுதையும் மாடையும் புறாவையும் தேவையில்லாத சிலைகளையும் கும்பிடுகிறதாங்க சிருஷ்டிப்பு. இயேசுக்கோ கர்த்தருக்கோ பிதாவுக்கோ எந்த ஒரு சிலைகளும் கிடையாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு என்ன இல்லையா, மனதில்லாது இருந்தபடியால் தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரை பிடிச்சிட்டு வாழணுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு என்ன பண்ணிச்சு, போயிருச்சு. ஏசப்பா வேண்டாம், நான் பாத்துக்குவேன், உழைச்சாதான் என்ன பண்ணுவேன், முன்னேறுவேன், நீ உழைச்ச உன் உழைப்புல இப்படி இருந்தா என்ன பண்ணுவேன், நீ இவ்வளவு காசு சேவ் பண்ணு, அநேக காரியங்கள் பிசாசு உள்ள கொடுக்கறதுனால கர்த்தரை தேடாதனால கர்த்தர் என்ன பண்றாரு, அவரை தகாததை செய்யும்படியா தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தாராம். இந்த கேடான சிந்தைகள் என்னென்னு இப்ப பார்க்க போறாங்க. அந்த கேடான சிந்தைகள் உள்ள மனுஷன் எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 1:29 சொல்லப்பட்டிருக்கு, சகலவித அநியாயத்தினாலும். அநியாயம் என்னது, ஒரு அநியாயம் அநியாயம் இல்ல, எல்லா அநியாயமும் அவங்ககிட்ட இருக்கும். வேசித்தனம் பண்றது, ஒருத்தருக்கு துரோகம் பண்றது, பொருளாசை, காசு நிறைய சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் ஓடுறது, குரோதத்தினாலும் ஒரு வெறியில நிறையப்பட்டவனா, பொறாம நிறைஞ்சவனா, கொலை செய்யறவனா, சண்டை பண்றவனா, வாக்குவாதம் பண்றவனா, வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய். இன்னும் இந்த சிந்தனை உள்ள மனுஷனை நீங்க பாத்தீங்கன்னா புறங்கூறுகிறவர்களுமாய். புறங்கூறுதுன்னா என்னது, அடுத்தவனை பத்தி தப்பு தப்பா பேசுறது, அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், அடுத்தவனை கெடுக்கிறதுமாய், தேவ பகஞ்சிருமாய், துரோகிருதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்து உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லப்பட்டிருக்கு ரோமர் 1:31 உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பில்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவரை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு அவர்கள் அறிந்திருந்தோம். அவைகளை தங்களை செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களோட பிரியப்படுகிறார்கள். இப்ப நம்ம ஏசப்பாவை ஏத்துக்கிட்டோம், பைபிள் வாசிச்சுட்டோம், ஜோம் பண்ணிட்டோம். நமக்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, தேவ மனுஷரோடு பேசுறதுல சந்தோஷம் இருக்கும்.
தேவ மனுஷனோடு கூட தேவனை பத்தி துதிக்கிறதுல நமக்கு நேரத்தை செலவிடுதல் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா, அடுத்தவனை குறை சொல்றது, அவனை இப்படி பண்றது, அவனை இப்படி கிடைக்குது அப்படி கேட்கறது, அவர்கள் என்ன சிந்தனையில கெட்டு திரிவாங்க. அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். ரோமர் 2:6 சொல்லிருக்கு, தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு பலனளிப்பார். நம்ம எதை செய்யறோம்னு செய்வோம், அதைத்தான் நம்ம அறுப்போம். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, கேடு செஞ்சாலும் அவனுக்கு கேடுதான் வந்து முடியும். சூனியம் வச்சாலும் அவனுக்கு என்னது, சூனியத்தினாலதான் சாவு. அந்த பிசாசு அவனை அழிக்கும். ஒருத்தர் முன்னேற்ற விடாம ஒரு காரியத்தை செஞ்சானே என்ன ஆகும், அவனுக்கு அதனாலதான் அழிவு. ரொம்ப 2:7 சொல்லிருக்கு, சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு. இப்ப நான் ஏசப்பாவை ஏத்துட்டேன், ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், எல்லாமே செய்யறேன். ஆனாலும் எனக்குள்ள அந்த எரிச்சல் இருக்கு, எனக்குள்ள அந்த பொறாமை இருக்கு, எனக்குள்ள அடுத்தவனை பத்தி என்ன பண்ணுது, கெடுக்கிறதுக்கான காரியத்தை செய்யறேன். ஒரு காசு சம்பாதிக்கணும், ஒரு காசு விஷயத்துல நான் அடிக்ஷனா இருக்கேன். மேல சொல்லப்பட்ட அநேக காரியத்துல ஏதாவது நமக்குள்ள இருக்கு. சகோதர சிநேகம் இல்லாம நான் சண்டை பண்ணுகிறவனா இருக்கேன். சொத்துக்காக எனக்கு இதை செய்யலன்னு சொல்லிட்டு என் சகோதரோட பேசாம இருக்கிறேன். இது எல்லாமே என்னன்னா பிசாசின் சுபாவம். இப்படி இருக்கிறவங்களை குறிச்சு இயேசு கிறிஸ்து இருந்தா, மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, நம்ம செய்யறத நல்லதை பார்த்து அந்த மனுஷங்க, புறஜாதி மனுஷங்க என்ன பண்ணுமா, பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கெடுவது. Let your light so shine before men. நம்முடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா, நம்ம செய்யற நல்ல காரியத்தின் மூலமா, இப்ப அவங்களாப்பா ஏசப்பாவை கும்பிடுறவங்கப்பா தப்பு பண்ண மாட்டாங்கப்பா, அவங்களாப்பா ஏசப்பாவை கும்பிடுறாங்கப்பா கரெக்டா இருப்பாங்கப்பா, அவங்களாப்பா ஏசப்பாவை கும்பிடுறாங்கப்பா கூட்டி குறைச்சி பேச மாட்டாங்கப்பா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் என்று அவருடைய ஏசப்பா சொல்லியிருக்காரு. அதுபடிதான் அவங்க செய்வாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாலும் சரி, அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. உண்மையை உண்மை என்று பேசுவார்கள் தான் இருக்கணும்னு வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. ரோமர் 2:8 சொல்லியிருக்கு. முன்னாடியே பார்த்தோம், சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உக்கிரக கோபாக்கினை வரும். எங்க இருந்து வரும், தேவனிடத்திலிருந்து வருங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருந்தோம்னா மனுஷனுடைய வாழ்க்கை பெருதாங்க. அவன் நரகத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். நம்ம எதற்காக இந்த காரியத்தை தியானிக்கிறோம்? நான் ஜெபக்கூடைக்கு வரேன், எனக்கு இந்த காரியங்கள் சந்திக்கப்படணும், இதனால இவ்வளவு பொருளாதாரம் வரணும், எனக்கு இந்த பிரச்சனை மாறணும், இது எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு பரமபிதா நன்கு அறிந்தவராய் இருக்கிறார். எல்லாத்தையும் நிறைவேற்ற அவர் வல்லவராயும் இருக்கிறார். நம்ம எதற்காக இங்க வந்திருக்கிறோம்னா, இந்த வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறமா நம்ம பரலோகத்துல நியாய தீர்ப்புல போய் நிற்கும் போது அவர் முன்பாக வெட்கப்பட்டு தலை குனியாம நிற்கிறதுக்காகத்தான் இந்த வசனங்களை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். ரோமர் 2:9 சொல்லுது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். எனக்கு கேடு செஞ்சுட்டாங்க, எங்களை நல்லா இருக்க விடல, எங்களை அழிக்கணும்னு நினைச்சிட்டாங்க, இவ்வளவு விஷயம் பண்ணிட்டாங்க, ஆனா அவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வசனம் அப்படி சொல்றாங்க. பாக்குறதுக்கு அப்படித்தான் இருக்கும், ஆனா அவங்க இருதயத்துக்குள்ள, அவங்க ஆத்மாக்குள்ள உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகி அவர்கள் தங்கள் நிம்மதியை இழந்தவர்களா திரிகிறாங்க. வெளியில பார்க்கும்போது திரிப்பான், வெளியில பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும்போது காட்டுவான். அவன் இருதயத்துக்குள்ளதாக சமாதானம் கிடையாது, அவன் இருதயத்துக்குள்ளதாக சந்தோஷம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்த வீட்டுக்குள்ளதான் சந்தோஷமும் சமாதானம் வரும். இயேசு கிறிஸ்து எந்த வீட்டுக்குள்ள வரணும், நம்ம கட்டி வச்சிருக்க வீடு கிடையாதுங்க. அவர் தங்குகிற ஆலயம் நம் சரீரம் தான் அவருடைய ஆலயம். ஏசப்பா நீங்க உள்ளத்துக்குள்ள வாங்கப்பான்னு யார் கூப்பிட்டு உண்மையா கேட்கிறாங்களோ அவர் உடனே வந்து அவருடைய குறைகளையும் அவருடைய பாரங்களையும் அவருடைய கஷ்டங்களையும் அவருடைய குழப்பங்களையும் நீக்கி சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ரோமர் 2:10 சொல்லுது, முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். நன்மை செய்கிறதுன்னா என்னங்க,
நம்ம சம்பாதிக்கல காசை கொடுக்கணும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து உன் பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் சிலுவையில் அடிச்சு மறிச்சு செத்து அடக்கம் பண்ணப்பட்டார். உயிரோடு எழுந்து மேல போயிட்டார். அவர் பரலோகத்துல பிதாவிட்ட பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கார். அவர் மட்டும் பறிஞ்சு பேசாம இருந்தாருன்னா பிதா ஒரு செகண்ட்ல உலகத்தை அழிச்சு எல்லாவனையும் அழிச்சு நிர்மூலமாக்கியிருப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாத்திரம்தான், அவர் பரிந்து பேசுகிறதுனால தான், அவருடைய ரத்தத்தினால மாத்திரம்தான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கு. அவருடைய ரத்த சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்குன்னு வேதம் சொல்லுது. அது சமாதானத்தை கொடுக்குங்க. தேவன் பட்சபாதம் இல்லாதவர். பட்சபாதம் இல்லாதவர்னா சில நேரத்துல கேட்பாங்க, அப்படித்தானே? சில வீட்டுல கேட்பாங்க, குழந்தைகள் இருக்கிற வீட்டுல இல்லைன்னா பெரியவங்க, சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உனக்கு யார உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்படித்தானே? நமக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, முதலாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம் பாவி என்று பாராம எனக்காக மரித்தாரே, எனக்காக பரிஞ்சு பேசிட்டு இருக்காரு, அவருக்கு தாங்க முதல் உரிமை, அவருக்கு தாங்க முதல் கணம், அவர் தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் உலகத்துல நீங்க யார வேணா வச்சுக்கோங்க. அப்பா பிடிக்கும், அப்பா பிடிக்கும், இல்லைன்னா காதலியை பிடிக்கும், காதலனை பிடிக்கும், மனைவியை பிடிக்கும், யார வேணா வச்சுக்கோ, நோ ப்ராப்ளம். ஆனால் உங்கள் முதல் மரியாதை, முதல் கணம், முதல் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யூ ஹேவ் டு கிவ் டு த காட். அவர் தான் உண்மையும் சகலத்தையும் படைத்தவர். அவரை போல ஒரு தேவன் வேற ஒருவருமே இல்லை. ஸ்தோத்திரம். ரோமர் 2:13 சொல்லுது, நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்களாம். நியாய பிரமாணம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க கட்டளை எல்லாம் நான் என்ன பண்றேன், சர்ச்சுக்கு போய் கேட்கிறேன், இல்ல இந்த பிரேயர் மீட்டிங் வந்து கேட்கிறேன், இல்லைன்னா யூடியூப்ஸ்ல நிறைய தேவ மனுஷர்கள் நிறைய வீடியோஸ் போடுறாங்க, அந்த மெசேஜ் எல்லாம் நான் கேட்கிறேன். கேட்கறதுனால நீதிமான் கிடையாது, அந்த கேட்ட விஷயத்த செய்கிறதுனாலதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும்னு வேதம் சொல்லுங்க. 18ஆம் வசனத்துல ரோமர் 2:18 சொல்லிருக்கு, நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்று வகையறுக்கிறாயே. தேவ சித்தம் செய்யணுங்க, சுய சித்தம் செய்யக்கூடாது. சுய சித்தம் என்ன ஆகும்னா அது அழிவுக்கு நேரா கொண்டு போகும். சுயசித்தம் என்ன பண்ணும்னா, சுயசித்தம் என்னது, நான் இதை செஞ்சிருவேன், எனக்கு இதுக்கப்புறம் நான் அதை அப்படி பண்ணிடுவேன், எல்லாம் பிளானிங் போகும், பிளானிங் எல்லாம் ஊத்திக்கும். தேவ சித்தம்னா நீங்க பாத்துக்கங்கப்பான்னு சொல்லிட்டோம்னா எல்லாம் அவர் பாத்துக்குவார். வேற எந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ரோமர் 3:3 சொல்லியிருக்கு, சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ. ஏசப்பாவை நம்பலையா, பரவாயில்ல, இருந்துட்டு போறான், அவன் நியாய தீர்ப்புனால அவன் கணக்கு கொடுக்கட்டும், நான் அவன் சொல்லிட்டேன். கேட்கறதும் கேட்காதும் ஓரிமாப்பா, எனக்கு கர்த்தர் நியாய தீர்ப்புனால என்கிட்ட கேட்பாரு, என்ன கேட்பாருனா, நீ சொன்னையா இல்லையா, அவ்வளவுதான். அதுதான் எனக்கு கோக்கப்படும். அவனை ஏன் நீ என்ன பண்ணல, உள்ள இழுத்துட்டு வரலாம் கேட்க மாட்டார், சொல்லிட்ட விட்டுரு, உன் ஜாப் முடிஞ்சது. ரோமர் 3:4 இருக்கு, அப்படி ஆக்க மாட்டாது, நீர் உம்முடைய வசனங்களின் நீதிபரராய் விளங்கவும் உடைய நியாயம் விசாரிக்கப்படும்போது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. கொஞ்சம் நல்லா யோசிக்கணுங்க. இவர் பாஸ்டரு, இந்த என்னுடைய சகோதரன் வந்து கர்த்தருடைய வசனத்தை சொல்றாரு, அவர் உண்மை. வசனத்துல பவுல் ரொம்ப தெளிவா எழுதுறார், தேவனே சத்தியபரர் என்றும். இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க சத்தியபரர். அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. ஊழியம் பண்றார், அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி பண்றார், இவ்வளவு பெரிய விஷயம் பண்றார், யாரா வேணா இருக்கட்டும், வசனம் தெளிவா சொல்றதுங்க. வசனம் பொய் சொல்லாது, இது சத்தியத்தை சொல்லக்கூடியது. தேவன் ஒருத்தர் தான் சத்தியபரர், எல்லா மனுஷனும் பொய்யன் தான் என்று சொல்வோமாகன்னு யார் சொல்லியிருக்கிறார்? பவுல் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஆணித்தனமா சொல்றாரு. இயேசுக்காக வைராக்கியமா இருந்த மனுஷன், இயேசுக்காக அநேக காரியங்களை ஓடுற மனுஷன். ஆனால் என்னதான் இருந்தாலும் தேவன் தேவன் தான், மனுஷ பையன் தான். இந்த மனுஷ பையன் நரகலானவன் தான். இவன் கேட்டிலும் பிச்சிலையும் போறவன் தான். இவன் வேதத்தை எடுக்கிறான்,
ஜெபம் பண்றான், எல்லாம் பண்றான். ஆனாலும் உலகத்துக்குள் போகும்போது கரை திரை அற்றவனாய் வாழ முடியாம கரையோட திரும்பிய ஆயிடுவான்னு அவர் வாழ்ந்து அனுபவித்து தன் சுய சரிதை நிமித்தமாய் நமக்கு சொல்லியிருக்கிறார். தேவன் ஒருத்தர் தாங்க கடவுள், அவர் தாங்க சத்தியவரர். வேற எல்லா மனுஷனுமே போய் தாங்க. ரோமர் 5:5 சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எல்லா மனுஷனும் பொய்யன்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவால் கொடுத்த தேற்றல்வாளனாகி அந்த பரிசுத்தாவி உள்ள வர்றதுனால தான் அது தேவ அன்பை நமக்குள்ள கொண்டு வருது. அந்த தேவ அன்பு உள்ள வர்றதுனால தான் அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்க முடியுது. அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டாதுங்க. யார் மேல நம்பிக்கை வைக்கணுமா? இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கணுமா? ரோமர் 5:6 சொல்லுது, அன்றியும் நாம் பலனற்றவர்களா இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து எப்படின்னா, நல்ல நீங்க இந்த வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அக்கிரமக்காரர் யாரு? நான் தாங்க அக்கிரமக்காரன். நம்ம தான் அக்கிரமக்காரன் மொத்தமாலாம் சொல்ல விரும்பல. எனக்கு தெரியும் நான் அக்கிரமக்காரன், நான் அயோக்கியன். என் காரியங்கள் என் தேவனுக்கு முன்பதாக எனக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கு. அதுக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. பிசாசு சில நேரத்துல நீ இப்படி செஞ்சவன் சொல்லுவான். நான் சொல்றது என்னன்னா, நான் அக்கிரமக்காரன், நான் குற்றவாளி, நான் பாவி. ஆனாலும் கிறிஸ்து எனக்காக மரித்தார். அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே என் அக்கிரமங்கள் நீங்கி என் பாவம் கழுவப்பட்டு நான் தேவ ஆவியாகிய பரிசுத்த ஆவியினாலே நான் புதிதாக்கப்பட்டவனாய் புது பலத்தோடு புதிய ஆவியின் பலத்தோடு புதிய வரத்தோடு தேவனுக்குள்ளாய் ஓடுகிறோம். இங்க மறிச்சோம்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பலன் உள்ளவனாய்களும் பலனற்றவனாய்களும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் தகப்படு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 5:7 பவுல் சொல்லுகிறாரு, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், ஒரு அரசியல்வாதியோ ஒரு கட்சியோ ஏதோ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கவனுக்கு ஒரு பாடி கார்டுன்னு போவாங்க. அவங்க வேலை என்னன்னா, அவனை யாரோ கொல்ல வராங்க, அவனை முடுங்கனா அவன் வந்து காப்பாத்துறது. அந்த காப்பாத்துற சூழ்நிலையில அதை மீறியும் அவன் மேல குண்டு ஏதாவது துப்பாக்கியில சுட போறாங்கன்னா இவர்கள் அவர்களுக்கு முன்பாக போய் விழுந்து தங்கள் ஜீவனை குடித்து அந்த மனுஷனை காப்பாத்துவாங்க. அது ரொம்ப ரேர் தானாங்க. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஆனா இயேசு கிறிஸ்து எப்ப மரிச்சா தெரியுமாங்க? இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அடிச்சாங்க நமக்கு தெரியும். அவர் நன்மை செய்கிறவாயே சுற்றி திரிந்தார். அவர் நோயை குணமாக்கினார், பேயை விரட்டினார், பிசாச விரட்டினார், அநேக ஸ்திரீகளுடைய பாவங்கள் விபச்சாரம் செய்தவங்களை மன்னித்து அவர்களை ஒழுங்கும் கிரயமா நடக்கும்படியாய் பரிசுத்த ஆவிக்கு நேராக கொண்டு வந்தார். தீர்க்க தரிசனம் உரைத்தார், மரித்தவங்களை உயிரோடு எழுப்பினார், கண்ணு தெரிய வச்சார், பிறவி குருடனை நடக்க வச்சார், தொழுநோயை குணமாக்கினார். அவர் செய்யாத அற்புத அடையாளங்கள் எதுவுமே இல்லை. அவர் தீர்க்கதரிசி. நடக்கிற காரியங்களும் நடந்துட்டு இருக்க காரியங்களும் அடுத்து நடக்க போற காரியங்கள் எல்லாத்தையுமே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். இவ்வளவு நல்லது பண்ணவரை அடிச்சு கொண்டுட்டாங்க. எதற்காக அவர் தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தார்னா, ரோமர் 5:8 பவுல் சொல்றார், பவுல் சொல்றாருங்க, அவர் பெரிய ஊழியக்காரர், வேதத்தை நல்லா படிச்சவர், ஒரு பெரிய கமாலியன் பாதத்துல. அந்த காலத்துல எப்படின்னா ஒரு பெரிய பொசிஷன், ஒரு கமாலியன் ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு கீழே உட்கார்ந்து அவர் டாக்டரேட் பட்டம் 7-8 டாக்டரேட் பட்டம் வாங்கினவர். ஒரு பெரிய வேதத்தை படித்து தெரிந்து தலைகீழா அப்படியே மனப்பாடமா சொல்லக்கூடிய டேலண்ட் உள்ள ஒரு மனுஷன். அவர் சொல்லுகிறார், உலக ஞானம் குப்பன்னு சொல்றார். அப்படிப்பட்ட மனுஷன் எழுதுகிற விஷயத்துல ரோமர் 5:8 நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நம்ம எல்லாம் பாவிகளா இருக்கோம். சிந்தனையில இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் அவரோட விபச்சாரம் பண்ணிட்டானா. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, சிந்தனையில என்ன பண்றோம், நம்ம பாவம் பண்ணிடுறோம். நம்ம சொல்ல முடியாது, எந்த ஒரு மனுஷனும் சொல்ல முடியாதுங்க. whoever it is, அப்ப சுத்தமா இருக்கணும் எவனாலும் சொல்ல முடியாது. அதுக்குத்தான் நம்ம வேதத்தை அனுதினமும் வாசிச்சு தியானிச்சு நம்ம புதிதாக்கி கொண்டிருக்கிறோம்.
அந்த பரிசுத்தாவினுடைய வரத்தை நம்ம புதிதாக்கி கொண்டுட்டு இருக்கோம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இப்படித்தாங்க ரோமர் 5:9 அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம். கோபாக்கினைக்கு என்ன பண்ணிருக்கோம்? நீங்களாக்கி அவராலே நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பிதான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்னா கோபம் வச்சு எல்லாத்தையும் அழிச்சு கொண்டுருவார். பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பட்சத்துல உட்கார்ந்து நமக்காய் பரிந்து பேச்சு கொண்டிருக்கான். அந்த ஒரு தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டான், இந்த ஒரு தடவை சிந்தனையில இப்படி பண்ணிட்டான், விட்டுருங்க, அவன் மாறுவான் அப்படின்னு நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பட்சத்துல இருக்கிறாராம். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கேன் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. யோவான் 8:31 சொல்லுது. இயேசுவை நம்பின யூதர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். எது நோயிலிருந்து விடுதலையாக்கும்? எது பிசாசிலிருந்து விடுதலையாக்கும்? எது பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும்? எது எனக்கு தேவையான பண கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கும்? எது எனக்கு தேவையான ஒரு குழந்தை செல்வம் இல்லாம இருந்து விடுதலையாக்கும்? எது என்னுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி என் காரியத்தை ஒழுங்கா வாழ வைக்கன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தாங்க வேதம். பைபிளை நீங்க வாசிச்சுட்டீங்க, வேத வசனத்தை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த சத்திய வார்த்தை, இந்த சத்திய வசனம் என்னன்னா உங்களை உலகத்தின் கரைகளில் இருந்து வெளியில கொண்டு வரும், உலகத்தின் பிரச்சனைகளில் இருந்து வெளியில வரும். உலகத்தால கட்டப்பட்டு உலக சிந்தனை தேவனுக்கு விரோதமான பகை என்று எழுதியிருக்கு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையம். சங்கீதம் 1:1 நீங்க வாசிச்சோம்னா, அணு தினமும் கர்த்தருடைய இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். டே அண்ட் நைட் யூ ஹேவ் டு ரீட் தி பைபிள். எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்ப என்ன பண்ணுமா? பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருமா. நமக்கு இப்ப எப்பொழுது நேரம் கிடைக்குதோ செல் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருமா. எப்பொழுது நேரம் கிடைக்குதோ யாருக்காக போனப்பட்ட அவ வீட்டுல என்ன ஆச்சுது, எப்போது நேரம் கிடைக்குதோ இது என்ன ஆச்சுது. ஊர் புறணி, உலக புறணி, உலக காரியங்கள், உலகத்தின் சிக்கலை எல்லா மனுஷனும் இடைப்பட்டு இருக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுடைய விடுதலையாக்கும் என்றார். கடைசி காலத்துல ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, வேத வசனத்தினால் உண்டாகிற பஞ்சம் பெருகி வந்து கொண்டிருக்கிறது. மாய்மாலமான பேச்சு, சத்தியத்தை சத்தியமா சொல்லாம மாறி மாறி பேசுகிற சில குழப்பத்திற்குள்ளதான் நம்ம சிக்கி தவிச்சு கொண்டிருக்கோம். காலம் சமீபம் ஆயிருச்சு, அவருடைய வருகை சீக்கிரமாக போகிறது. சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தை நம்மளோடு கூட இருக்கிற உற்றார் உறவினர் நண்பர்கிட்ட சொல்லி அவர்களையும் தேவனுக்கு நேராக நடத்துவது நன்மையா இருக்கும். ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆவியானவரே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே உடைய வார்த்தையை கேட்கும்படியாக நீ சொன்ன சிலாக்கியத்திற்கும் பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சோர்வுகளை நீக்கி போடுங்க. சிந்தனைகளோடு கூட போராடுகிற சத்துன்னு கிரியிலிருந்து விடுதலை கொடுத்த தேவ ஆவியானவரை வந்திருக்கிற ஒவ்வொருடைய காரியத்திலும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்ருவானவன் உங்களை வகைதேட கர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிற வேளைகளிலே நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன். சில குடும்பங்களுக்கு நேராக சில மனுஷர்கள் எழும்பி கர்ஜித்து கொண்டு செங்கரித்து கொண்டு நான் அடக்கிட்டேன், இவனை அழிச்சிட்டேன் அப்படி துதித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில உன் வாழ்க்கை அவ்வளவுதான், என் காரியம் சாப்டர் முடிஞ்சதோன்னு நீ கலங்கி நிற்கிற சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். இந்த காரியத்தையும் இந்த பிரச்சனைகளிலிருந்து இப்பொழுது ஒரு விடுதலையின் கரம் உன்னோட போராடுற மனுஷனுடைய காரியத்தை நான் மிதித்து எடுத்து போட்டு அழித்து போட்டு ஒரு வெற்றி ரீதியான வாழ்க்கைகளை உன்னை நான் நடத்த போகிறேன். முந்தினவளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவர்களை நினைக்க வேண்டாம், புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
குழப்பத்தின் கிரியைகள், சத்துருடைய போராட்டங்கள் எல்லாவற்றிலும் வந்து ஒரு விடுதலையின் கரம் பகிர்ந்து கொடுக்க முடியாது செபிக்கிறேன் தகப்பனே. சில நாட்களாய் அடிக்கடியாய் வயிறுக்குள்ளதாக ஸ்தோத்திரம், அது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அதனால் அல்ல, யாரிடமும் சொல்லாமல் யார்கிட்ட சொன்னாலும் இதை தப்பா புரிஞ்சுக்குவான்னு ஒரு பயத்தோடு உன் அடி வயிற்று பகுதியில் ஒரு வேதனையோடு வந்திருக்கிற சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, சகல அசுசியங்களையும் நீக்கி, சகல போராட்டத்தையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறது. முன்பில் இருந்த காரியத்திலிருந்து பிதாவே ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு அற்புதத்தை செய்யுங்க. சரீர ரீதிகளில் ஒரு பூரண சௌகீகம், ஒரு பூரண சுகம் வரும்படியாக கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிதாவினுடைய ரத்தம், குமாரனுடைய ரத்தம் முழுவதுமாய் கழுவி சரீர ரீதிகளில் ஒரு விடுதலை பகிர்ந்து தருகிறது. பெற்றுக்கொள் சகோதரி. ஸ்தோத்திரம். பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன். நீரே காரியத்தை நடத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல அபாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.